பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திரு அருள்ராஜ் குடும்பத்தினர். திருமதி E.J. ரோசி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பிடித்தவர்களை அடைமொழிகளாலும் புனை பெயர்களாலும் செல்ல பெயர்களாலும் அழைத்து மகிழ்வது நம்முடைய ஒரு இயல்பு. நம்முடைய சமூக அரசியல் ஆன்மீக ஆளுமைகளை எல்லாம் நிறைய புனை பெயர்கள் வைத்தும் செல்ல பெயர்கள் வைத்தும் அடைமொழிகள் வைத்தும் நாம் அழைக்கின்றோம். இந்த எல்லா அடைமொழிகளும் சொல்லப்படுவதற்கான ஒரு காரணம் அவர்களை மகிழ்விக்க அல்லது அவர்கள் வழியாக ஏதாவது ஒன்றை சாதிப்பதற்காக. ஆனால் அன்னை மரியாவை பொறுத்த அளவிலே அவருக்கு எக்கச்சக்கமான அடைமொழிகள், எக்கச்சக்கமான புனைப்பெயர்கள் செல்ல பெயர்கள் இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இருக்கின்றன. இது அவருடைய புகழை பாடுவதற்காக அல்லது அவரிடமிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சுயநல நோக்கத்தோடு என்பதற்காக அல்ல. மாறாக நம்முடைய இறை நம்பிக்கையினுடைய விசுவாச உண்மையை புரிந்து கொள்வதனுடைய ஒரு வெளிப்பாடாக இதனை நாம் பார்க்கிறோம். அன்னை மரியாவை குறித்து பார்க்கின்ற போது விசுவாச உண்மைகளை அடிப்படையாக வைத்து விண்ணரசி, ஜெயராக்கினி, அமளி என்று சொல்லுகின்றோம். நம்முடைய பக்தி முயற்சிகளின் அடிப்படையிலே ஜெபமாலை அன்னை, உத்திரிய அன்னை, திரு இருதய அன்னை என்று அன்னை மரியாவுக்கு பெயர் சூற்றி மகிழ்கின்றோம். அன்னை மரியாவினுடைய தாய்மை பண்புகளை மனதிலே வைத்து அடைக்கல அன்னை, ஆரோக்கிய அன்னை என்ற பெயர்களை எல்லாம் வழங்குகின்றோம். எங்கெல்லாம் அன்னை மரியா காட்சி கொடுத்தார்களோ அந்த திருக்காட்சிகளை அடிப்படையாக வைத்து பாத்திமா அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, சலேத் மாதா என்று பல்வேறு பெயர்களை எல்லாம் வைத்து அழைப்பது நம்முடைய ஒரு வழக்கமாக இருக்கிறது. எத்தனையோ பெயர்களை சூட்டிய இந்த ஒரு உலகமானது அன்னை மரியாவுக்கு வியாகுல அன்னை என்ற பெயரையும் கொடுத்திருக்கிறது. பெரும்பாலும் அன்னை மரியாவை நாம் தேடி வருகின்ற போது ஒரு நம்பிக்கைக்காக, ஆறுதலுக்காக, மகிழ்ச்சிக்காக அன்னை மரியா பரிந்துரை வழியாக ஜெபிப்பது நம்முடைய ஒரு வழக்கம். இந்த 3 மன ஆறுதல், நம்பிக்கை, மகிழ்ச்சியை தாண்டி நமக்கு மன துணிவு வேண்டும் என்றால் நாம் முன்னெடுக்க வேண்டியது வியாகுல அன்னையினுடைய பக்தி முயற்சி என்பதை நாம் மனதிலே இருத்த வேண்டும். காரணம், அன்னை மரியா துன்பங்களை எப்படி எதிர்கொண்டார், நாம் எப்படி துன்பங்களை எதிர்கொள்கிறோம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சில சமயம் துன்பங்களை எதிர்க்க மனத்துணிவு இல்லாமல் குறுக்கு வழிகளை நாடுவது, தற்கொலைக்கான வழிகளை நாடுவது, தடம் புரண்டு போவது, விசுவாசத்தை விட்டு விடுவது என்று பல குழப்பங்களை சந்திக்கின்றோம். ஆனால் துன்பங்களை சந்திக்கின்ற போது மனத்துணிவு தேவை. தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டவர்களால் நாம் நிச்சயம் அவற்றை எதிர்கொள்ள முடியும். அந்த விதத்தில் வியாகுல அன்னையினுடைய துன்பங்களை இந்த நாளிலே நினைத்து பார்ப்போம். அவரை போல துன்பங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அருளை இந்த ஒரு நாளிலே வேண்டுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு மனித பலவீனத்தில் செய்த எல்லா பாவங்களையும் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவையில் உயர்த்தப்பட்டவும் திருமகனோடு அவருடைய அன்னையும் அருகில் இருந்து துன்புற திருவுளமானீரே. உமது திரு அவை மரியாவோடு கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கேற்பதால் அவருடைய உயிர்ப்பிலும் பங்கேற்க தகுதி பெறுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, 7 முதல் 8, 9 இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவினின்று காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரலில் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறை உள்ளவராகி தமக்கு கீழ்ப்படியோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். பல்லவி. ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளி அடியேன் மீது வீச செய்யும். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஒருபொழுதும் வெட்கமடைய விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். உம் செவிகளை என் பக்கம் திருப்பியருளும். விரைவில் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாராய் இரும். என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அவர்கள் எனக்கென விரித்து வைத்துள்ள வழியிலிருந்து என்னை விடுவித்தருளும். ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நீரே என் கடவுள் என்று சொன்னேன். என் வாழ்வில் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது. என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்தோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசச் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களில் தூயவள் நீரே, உம் திருநாமம் வாழ்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 33 முதல் 35 முடிய. அக்காலத்தில் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உங்கள் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பல ஆண்டுகளுக்கு முன்னால் இடைக்காட்டூர் என்ற திருத்தலத்திற்கு நான் செல்லுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. திரு இறுதி ஆண்டவரது திருத்தலம். அங்கே பாஸ்கா மேடை நாடகம் நடத்துவது ஒரு பாரம்பரியம். 2வது நாள் பாஸ்கா, அதாவது உயிர்ப்பை குறித்த பாஸ்காவிலே பங்கெடுக்க சென்றிருந்தேன். இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன்னதாக அன்னை மரியாவினுடைய ஒப்பாரி இடம்பெற்றது. அந்த காட்சியிலே நடித்த பெண் மிகவும் தத்ரூபமாக இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து நம்முடைய தமிழ் பாரம்பரியத்தின்படி ஒப்பாரி வைத்து அழுது புலம்புவது போல அந்த காட்சியானது வடிவமைக்கப்பட்டிருந்தது. உள்ளத்தை பெரிய அளவிலே தொடுகின்ற வகையில் அந்த கண்ணீர் மிகவும் யதார்த்தமாக இருந்தது. அன்பு சகோதர சகோதரிகளே, துன்பங்களை எதிர்கொள்ள மனத்துணிவு இருக்கிறதா? பெரும்பாலும் ஆண்டவரது வல்லமையை பல வடிவங்களிலே பார்க்கிறோம். இந்த உலகத்தை படைத்த கடவுள், இஸ்ரேல் மக்களை செங்கடலை பிளந்து அழைத்து வந்த கடவுள், அவர்களை பராமரித்த கடவுள் என்று பல விதத்திலே கடவுளுடைய வல்லமையை பார்க்கிறோம். அதே கடவுள் மானுட மீட்புக்காக தன்னையே வெறுமையாக்கி துன்புறுகிறார். சிலுவை மரத்திலே பலியாகிறார். அந்த கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதும் ஒரு மாபெரும் ஒரு இறை குறுக்கீடு. ஆனால் பல சமயம் கடவுள் துன்புறுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கடவுள் என்பவர் வல்லமை நிறைந்தவராக, வல்ல செயல்கள் மட்டும் செய்வராக மட்டும் பார்க்கிறோமே தவிர, நம்மை மீட்பதற்காக, நம் மீது வைத்திருக்கின்ற பேரன்புக்காக எந்த அளவுக்கு அவர் செல்வார் என்பதை நாம் யோசித்து பார்க்க முடியவில்லை. அந்த விதத்தில் இந்த ஒரு நாளில் கடவுளுடைய துன்பங்களை நினைத்து பார்க்க, அன்னை மரியாவினுடைய துன்பங்களை நினைத்து பார்க்க ஒரு சேர அழைப்பு விடுக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் திருச்சிலுவையினுடைய மாட்சியை கொண்டாடினோம். இந்த நாளில் வியாகுல அன்னையை நாம் நினைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த துன்பங்களை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை என்பது இன்ப துன்பங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது. மகிழ்ச்சியான தருணங்கள் வருகின்ற போது வாழ்க்கையை கொண்டாடுகின்றோம். ஆனால் துன்பங்கள் வருகின்ற போது நொந்து நூலாகி போகின்றோம். நம் ஒவ்வொருவருக்குமே பிடித்த ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறது. சிலருக்கு கதைகள் வாசிக்க பிடிக்கும், சிலர் நாடகங்கள், திரைப்படங்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். சாதனைகளை மையப்படுத்திய கதைகள், ஒரு சிலருக்கு திகில் படங்கள், சிலருக்கு கற்பனைகள், சிலருக்கு நகைச்சுவை, சிலருக்கு வரலாற்று புனைவு என்று பல ரசனைகள் இருக்கின்றன. ஆனால் சோக கதைகள், இவற்றை வாசிக்கவும் பார்க்கவும் நம்மால் முடிவதில்லை. ஏன் சோக காட்சிகளை பார்க்க வேண்டும்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே துன்புறுவருடைய அவலங்களை நேரடியாக பார்க்க வேண்டும்? உளவியல் அறிஞர்கள் சொல்வது, மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சோக நிகழ்வுகளை பார்க்கின்ற போதும், அதுபோன்ற செய்திகளை கேட்கின்ற போதும்
தங்களுடைய துன்பத்தோடு இணைத்து பார்க்கிறார்கள். இதனால் அவர்களுக்குள்ளே ஒரு மன தெளிவு, ஒரு நிம்மதி, ஒரு ஆறுதல் பிறக்கிறது. துன்புறுவோரை பார்க்கின்ற போது நமக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற மனித நேயமும் விழித்துக் கொள்கிறது. ஏன் துன்பங்கள் என்பதற்கான விடைகளை தேடுகிறோம். அது தொடர்ச்சியாக துன்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான வழிவகைகளையும் மனத்துணிவையும் பெற்றுக் கொள்கிறோம். இந்த ஒரு நாளில் அன்னை மரியாவினுடைய துயரங்களை நினைத்து பார்க்கிறோம். அன்னை மரியா துயரங்களை எப்படி சந்தித்தார், நாம் எப்படி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? அன்னை மரியாவை போல துன்பங்களை சந்தித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது என்று சொல்லலாம். குறிப்பாக யூத சமூகத்திலே கைம்பெண்ணாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை. யோசேப்பு ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது சிலுவையின் அடியில் இல்லை. பாரம்பரியத்தில் கிடைத்த தகவலின்படி யோசேப்பை விரைவிலேயே அன்னை மரியா இழந்திருக்கிறார். கைம்பெண் என்ற ஒரு துன்பத்தையும் அன்னை மரியா சந்தித்திருக்கிறார். இரண்டாவதாக, தன்னுடைய மகனை இந்த உலகம் குற்றவாளியாக பார்த்தபோது எப்படிப்பட்ட வேதனைகளை அவர் அனுபவித்திருப்பார் என்பதை சற்று நினைத்து பார்ப்போம். இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய மகனை பறிகொடுக்கிறார். உலகத்தில் உள்ள எந்த பெண்ணாலும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோகம் புத்திர சோகம் என்று சொல்லுவார்கள். தான் பெற்றெடுத்த மகனையோ மகளையோ இழப்பது மாபெரும் வேதனையை தருவது. இப்படி எல்லா விதமான துன்பங்களையும் அன்னை மரியா எதிர்கொண்ட போது மனம் கலங்கி பின்வாங்கவில்லை. மனத்துணிவோடு அனைத்தையும் எதிர்கொண்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகின்ற போது குறுக்கு வழிகளை நாடுகிறோம். துன்பங்கள் வருகின்ற போது அவற்றிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். பலர் தற்கொலைக்கான வழிகளையும் நாடுகிறார்கள். துன்பங்களை எதிர்கொள்ள நமக்கு மன துணிவு தேவை. எப்படி அன்னை மரியா கடவுளுடைய திருவுளத்தை முன்னிலைப்படுத்தி துன்பங்களை எதிர்கொண்டாரோ அதே போல நாமும் துன்பங்களை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2ஆம் திருமுகம் அதிகாரம் 1:7, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கி இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை நாம் மனதிலே இருத்துவோம். அன்னை மரியாவிடம் குடிகொண்டிருந்த தூய ஆவியானவர் அவருக்கு வலுவூட்டி துன்பங்களை எதிர்கொள்ள மனத்துணிவை கொடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, வியாகுல அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த ஒரு நாளில் அன்னை மரியைப் போல மனத்துணிவோடு வாழ இந்த திருப்பலியிலே இறையருள் வேண்டுவோம். துன்பத்திலே தூவண்ட நெஞ்சத்தை துளையுண்ட கரத்தில் தருகின்றே, தூயவாயேற்றிடுவார், விண்டூபமாய் மாற்றிடுவார். தூயவாயேற்றிடுவார், விண்டூபமாய் மாற்றிடுவார். துன்பத்திலே தூவண்ட நெஞ்சத்தை துளையுண்ட கரத்தில் தருகின்றேன், தூயவாயேற்றிடுவார், விண்டூபமாய் மாற்றிடுவார். தூயவாயேற்றிடுவார், விண்டூபமாய் மாற்றிடுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற என்னுடையதும் உங்களுதுமான இந்த தெய்வீக பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மிக உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, சிலுவையின் அருகில் நின்ற புனித கன்னி மரியாவை இறைப்பற்றுள்ள அன்னையாக எங்களுக்கு கனிவுடன் வழங்கி நீரே. அந்த கன்னி மரியாவின் விழாவில் நாங்கள் அளிக்கும் வேண்டல்களையும் பலிப்பொருட்களையும் உமது பெயரின் மாட்சிக்காக ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவினுடைய இந்த ஒரு விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியிலே நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே மது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபியன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்தருளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள், எமது ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்திகளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கு ஒன்றாய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி மனத்துணிவுடன் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னுடைய திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அருளும் அமைதி மனதார தெரிவிப்போம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அருளடையாளங்களை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவின் பாடுகளை நினைவு கூறுகின்ற நாங்கள் கிறிஸ்து திரு அவைக்காக மேலும் பட வேண்டிய வேதனையை எங்களில் நிறைவு செய்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நற்செய்தியை வாழ்வாக்கிட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திரு அருள்ராஜ் குடும்பத்தினர், திருமதி ஈஜே ரோசி 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி